நீட் விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் இடையே காரசார விவாதம். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தால் நீட் தேர்வுக்கு விலக்கு பெற்றிருப்போம் என இபிஎஸ் கேள்விக்கு முதலமைச்சர் பதில். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு தண்டனையை அதிகரிக்கும் மசோதாவை தாக்கல் செய்த முதலமைச்சர் ஸ்டாலின், பெண்களை பின்தொடர்ந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களின் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு தண்டனையை அதிகரிக்கும் மசோதாவை தாக்கல் செய்த முதலமைச்சர் ஸ்டாலின், பெண்களை பின்தொடர்ந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளத்தை வெளிப்படுத்தினாலும் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கும் வகையில் சட்ட திருத்தம். பொள்ளாச்சி வழக்கில் தான் சொல்வது தவறு என நிரூபித்தால் நீங்கள் அறிவிக்கும் தண்டனையை ஏற்கிறேன். ஆனால் நான் சொல்வது உண்மை என்றால் நீங்கள் தண்டனையை ஏற்பீர்களா என எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் சவால். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடுவதாக தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் முடிவு என அறிக்கை. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடுவதா வேண்டாமா? அதிமுக தனது நிலைப்பாடு குறித்து இன்று முடிவு செய்து அறிவிக்க இருப்பதாக தகவல். மதுரை அரிட்டாப்பட்டியில் எக்காரணத்தை கொண்டும் டங்ஸ்டன் சுரங்கம் வராது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உறுதி. போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தல். தேர்வு செய்யப்படும் நிர்வாகிகள் 4 ஆண்டுகள் மட்டுமே பதவியில் இருப்பார்கள். தமிழக வெற்றி கழகத்தில் நிர்வாகிகள் தேர்வுக்கான நெறிமுறைகள் வெளியீடு. இந்தியாவில் முன்பு இருந்த குருகுல கல்வியே சிறப்பாக இருந்தது. வேலூரில் நடைபெற்ற துணைவேந்தர்கள் கருத்தரங்கில் ஆளுநர் RN ரவி பரபரப்பு பேச்சு. பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்த விவகாரம். நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது தமிழகம் முழுவதும் 60க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு. பெரியார் குறித்து சீமான் பேசிய கருத்துக்கள் சமூகத்தில் பதற்றத்தை உருவாக்கும் வகையில் உள்ளது. புகார்கள் தொடர்பாக விரைந்து நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் விமர்சனங்கள் வைப்பதை சீமான் தவிர்க்க வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வெற்றிக்கு இணைந்து பணியாற்றுவோம் எனவும் பேட்டி. எல்லையை மீறுவது அரசியல் நாகரிகம் அல்ல. பெரியார் தமிழ்நாட்டு மக்களின் பெருமதிப்பிற்குரிய ஒரு அடையாளம். அவர் மீது வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்கிற வகையில் விமர்சனங்களை வைப்பது ஏற்புடையதல்ல. பொங்கல் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த மக்களால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல்.
கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மற்றும் தாம்பரம் ரயில் நிலையத்தில் அலைமோதிய மக்கள் கூட்டம். போகி பண்டிகையின் போது பிளாஸ்டிக் மற்றும் டயர்களை எரிக்க வேண்டாம். சென்னை மக்களுக்கு மாநகராட்சி மேயர் பிரியா வேண்டுகோள். எடப்பாடி பழனிசாமியின் உறவினருக்கு தொடர்புடைய இடங்களில் 81 மணி நேரத்தை கடந்தும் நடைபெற்று வரும் வருமான வரித்துறை சோதனை. சோதனையில் கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையில் மேலும் சிலரின் வீடுகளில் ரெய்டு செய்யப்படுவதாக தகவல். இருப்பவர்களிடம் அதிக வரியை வாங்கிக் கொள்ளுங்கள், இல்லாதவர்களிடம் பார்த்து வாங்குங்கள். வருமான வரித்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பங்கேற்ற நடிகர் வடிவேலு கருத்து. வரும் IPL போட்டிகளில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி மீண்டும் இந்திய அணியில் இடம் பிடிப்பேன். தமிழகத்தை சேர்ந்த இந்திய கிரிக்கெட் வீரர் நடராஜன் நம்பிக்கை. நிதி நிறுவன மோசடி வழக்கில் தேவநாதனுக்கு சொந்தமான 280 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கம். பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே இந்திய கம்யூனிஸ்ட் ஒன்றிய செயலாளர் இரும்பு ராடால் அடித்து கொலை. பக்கத்து வீட்டு நாய் குரைத்ததை தட்டி கேட்டதால் ஏற்பட்ட மோதலில் கொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பாம்பு கடித்த நபரை டோலி கட்டி கொண்டு சென்ற அவலம். சாலை வசதிகள் இல்லாததால் மலைவாழ் மக்கள் குடியிருப்புகளில் தொடரும் சோகம். கொடைக்கானலில் லேசர் விளக்குகளால் ஜொலித்த நட்சத்திர ஏரி. சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு களிப்பு. அசாம் மாநிலத்தில் நிலக்கரி சுரங்கத்தில் சிக்கி தவிக்கும் தொழிலாளர்கள். 12 பேர் கொண்ட சிறப்பு மீட்பு குழு வரவழைக்கப்பட்டு பணிகள் தீவிரம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டி. மாடு முட்டியதில் 20 பேர் காயமடைந்த நிலையில் 9 பேர் மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. சத்தீஸ்கர் மாநிலம் முங்கேலி பகுதியில் உள்ள தனியார் உருக்கு ஆலையின் புகைப்போக்கி இடிந்து விழுந்து விபத்து. ஒருவர் உயிரிழந்த நிலையில் இடிபாடுகளில் சிக்கியுள்ள 2 மீட்கும் பணிகள் தீவிரம். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் திறக்கப்பட்ட ராமர் கோயில். 1ஆம் ஆண்டு விழாவை கொண்டாட ஏற்பாடுகள் மும்முரம். நடிகைக்கு பணம் வழங்கியதை மறைத்து முறைகேட்டில் ஈடுபட்ட வழக்கில் இருந்து ட்ரம்ப் விடுவிப்பு. வரும் 20ஆம் தேதி அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ள நிலையில் விடுவிக்கப்பட்டார். அயர்லாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. ஸ்மிருதி மந்தனா தலைமையிலான இந்திய மகளிர் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி. கார் பந்தயம் முடியும் வரை திரைப்படங்களில் நடிக்கப் போவதில்லை. துபாயில் நடைபெற்று வரும் கார் ரேஸில் பங்கேற்றுள்ள நடிகர் அஜித் பேட்டி.